நடிகை ஜோதிகா சில நாட்களுக்கு முன்னாடி தென்னிந்திய சினிமா பத்தி பேசியிருந்த விஷயம் வைரலாச்சு. அத பத்தி கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அத பார்க்கலனா மேல இருக்க ஐகான்ல கொடுத்திருக்கோம், கண்டிப்பா பாருங்க. நடிகை ஜோதிகா இப்போ ரீசெண்டா டப்பா காட்டலுங்கிற ஹிந்தி சீரீஸ்ல நடிச்சு முடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை தொடர்ந்து அவங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்பொழுது ஜோதிகா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா, எனக்கு எப்பவுமே மட்டமான திரைப்படங்கள் பத்தி தான் பிரச்சனை. நல்ல கதையே இல்லாம பாக்ஸ் ஆபீஸ கோடியில நிரப்பின பல திரைப்படங்கள் தென்னிந்திய சினிமாவில நம்மளால பார்க்க முடியும். அந்த மாதிரி திரைப்படங்களை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம நல்ல விதமா ரிவ்யூ கொடுக்கறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா இதுவே என்னுடைய கணவர்னு வரும்பொழுது சூர்யாவுடைய திரைப்படங்களுக்கு மட்டும் அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே அந்த திரைப்படத்துக்கு ஒரு மோசமான ரிவ்யூ தான் கொடுக்கறாங்கன்றத நான் கவனிச்சிருக்கேன். மத்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீன் நல்லா இல்ல, இந்த பாட் நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா சூர்யாவுடைய திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அப்படியே ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. படத்துல ஒரு சில சீன் நல்லா இல்லைன்னா மொத்த படமுமே நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுல சூர்யா போட்ட ஹார்ட் ஒர்க்க அவங்க பார்க்க மாட்டாங்க. ஜென்யூனா யாரும் ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்கன்னு ஜோதிகா சொல்லியிருந்தாங்க. இது நடிகர் சூர்யாவுக்கு மட்டும்தான் நடக்கிறதா நான் பாக்குறேன்னு ஜோதிகா சொல்லியிருக்காங்க. இப்படி ஜோதிகா சூர்யாவுடைய திரைப்படங்கள் பத்தி பேசிருக்க விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.